ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எஸ்கியூஎல்ல இருக்கிற பேசிக் queries தான். நீங்கள் இப்போ தான் எஸ்கியூஎல் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இந்த பேசிக் கமெண்ட்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் ஃப்யூச்சரில் வர காம்ப்ளெக்ஸ் queries-ஐ ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ்கியூஎல், டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ், டேபிள்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நாம் MySQL ஒர்க் பெஞ்சில் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை. ஏன்னா டேட்டாபேஸ் இருந்தால் தான் நம்மளால் டேட்டாவை ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டமில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஷோ டேட்டாபேஸஸ்னு கமெண்ட் யூஸ் பண்ணினா சிஸ்டமில் இருக்கிற எல்லா டேட்டாபேஸஸும் லிஸ்ட் ஆகும். இப்போ நியூவாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோம்னா க்ரியேட் டேட்டாபேஸ், நம்மளுடைய டேட்டாபேஸோட நேம். நான் காலேஜ்னு டேட்டாபேஸ் நேமை கொடுத்துருக்கேன். இப்போது இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சா? இப்போ மறுபடியும் ஷோ டேட்டாபேஸஸ்னு கொடுத்தா நம்மளுடைய காலேஜ்னு டேட்டாபேஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். எப்படி நிறைய டேட்டாபேஸஸ் இருக்கும்போது MySQLக்கு தெரியணும்ல நம்ம எந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ண போகிறோம்னு. அதுக்காக நம்ம எந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸோட நேம். நம்ம எந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ண போகிறோம்னா காலேஜ்னு ஒரு டேட்டாபேஸஸில் கொடுத்துட்டு அதை ரன் பண்ணணும். இப்போது நாம் டேபிள் க்ரியேட் பண்ணாலும் சரி, அதை ஆல்டர் பண்ணாலும் சரி, அது எல்லாமே காலேஜ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் கீழே தான் வரும். நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ணதுனால நம்மளோட டேட்டாபேஸ் டேபிள்ஸ் இல்லாமல் எம்டியாக தான் இருக்கும். நம்ம டேட்டாபேஸில் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டேபிள், நம்மளுடைய டேபிள் நேம். நான் ஸ்டூடெண்ட்னு டேபிள் நேம் எடுத்திருக்கேன். டேபிள் நேம் எடுத்துகிட்டு பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பேராந்தசிஸ்குள்ளே நம்மளுடைய டேபிளில் இருக்கிற காலம்ஸை டிஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் காலம் என்னென்னா ஐடி, அதனுடைய டேட்டா டைப். எப்போவும் ஐடிங்கிற காலம் எப்போவும் ப்ரைமரி கீயாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஐடியை ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் காலம் நேம், அதனுடைய டேட்டா டைப் வேர்கேர் ஆஃப் 30. தேர்ட் காலம் டிபார்ட்மெண்ட், அந்த காலமோட டேட்டா டைப் வேர்கேர் தான். ஃபோர்த் காலம் மார்க்ஸு, அதனுடைய டேட்டா டைப் இன்டிஜர், நம்ம எடுத்துப்போம். நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செமிகாலன் போடணும். இந்த கொரி தான் ஒரு டேட்டாபேஸில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கான கொரி போட்டதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணால் நம்மளுடைய டேபிள் க்ரியேட் ஆகிடும். நம்மளுடைய டேபிளோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு டிஸ்கிரைப், நம்ம டேபிளோட நேம் கொடுத்து ரன் பண்ணால் நம்ம டேபிளில் இருக்கிற காலம், அந்த காலமில் இருக்கிற டேட்டா டைப்பு எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலம் நேம் ஃபீல்டு கீழே நம்மளுடைய காலம் நேம்லாம் இருக்குது. இந்த ஃபீல்டு கீழே நம்மளுடைய காலம் நேம்லாம் இருக்கா, டைப்பு கீழே நம்மளோட டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம டேபிளில் டேட்டாலாம் என்டர் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்டு நம்மளுடைய டேபிள் நேம் வேல்யூஸ்னு கொடுத்து அந்த ப்ராக்கெட்குள்ளே அந்த வேல்யூஸ்லாம் என்டர் பண்ணணும். நம்பர்ஸ்க்கு கொட்டேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கேரக்டர்ஸ்க்கு கொட்டேஷன் போட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட்டோ வேல்யூஸை என்டர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இஷ்டத்துக்குலாம் கலந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. இங்கே என்ன ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க, ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், அந்த வரிசைப்படி தானே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் நம்மளும் வேல்யூஸை என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐடி, அதனால் 1ன்னு போட்டுட்டோம். செகண்ட் நேம் இருக்கிற இடத்துல கிருபான்னு போட்டுக்கிட்டோம். டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சின்னு போட்டிருக்கோம். மார்க்ஸ் 92ன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணால் நம்மளுடைய வேல்யூஸ் டேபிள்ஸில் இன்சர்ட் ஆகியிருக்கும்.
இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்கணும். நம்மளோட டேபிள் நேம் என்னது? ஸ்டூடெண்ட்னு கொடுத்த இதை ரன் பண்ணால் ஐடிக்கு நேராக 1னும் நேமுக்கு நேராக கிருபானும் டிபார்ட்மெண்ட் நேராக சிஎஸ்சியும் மார்க்ஸ் நேராக 92ன்னு வந்திருக்கா. செலக்ட் கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் எந்த காலம்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகணும்னு டிசைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டார் அப்படின்னு நம்ம போட்டோம்னா செலக்ட் ஸ்டார்னு போட்டோம்னா எல்லாமே டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். அதே செலக்ட்டு நம்மளுக்கு என்ன காலம் வேணுமோ அந்த காலம் நேம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து செலக்ட் ஐடி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா செலக்ட் ஐடி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா இப்போ அந்த ஐடி காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகும், 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இங்கே செலக்ட் பக்கத்தில் வந்து ஸ்டாரும் போடலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் நம்மளுக்கு என்ன காலம் வேணுமோ அந்த காலம் நேம் மட்டும் கூட போடலாம். இப்போது ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு காலத்தை வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆல்டர் டேபிள் நம்ம எந்த டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட நேம் போடணும். நம்ம எந்த டேபிள் ஆல்டர் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை வந்து ஆல்டர் பண்ண போகிறோம். அந்த டேபிளில் வந்து நம்ம காலத்தை தானே ஆட் பண்ண போகிறோம். ஆட் இந்த காலமோட நேம், என்ன காலம் ஆட் பண்ண போகிறோம்னா ஃபோன் நம்பர் அப்படிங்கிற காலத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். நியூவாக ஒரு காலமை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டேட்டா டைப்பை போடணும்னு சொல்லியிருக்கான்ல. ஃபோன் நம்பர் வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்? இன்டிஜரில் தானே இருக்கும். இன்ட்டு நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணோம்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபோன் நம்பர் அப்படிங்கிற காலம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பார்த்தோம்னா டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்டை வந்து ரன் பண்ணோம்னா இப்போ வந்து ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், ஃபோன் நம்பருங்கிற நம்ம ஆட் பண்ண காலமும் வந்திருக்கும். டேபிளில் வந்து ஃபோன் நம்பர் அப்படிங்கிற காலத்தை வந்து ஆட் பண்ணிட்டோம். அந்த காலமில் வந்து எப்படி வந்து நம்மளோட வேல்யூஸ்லாம் வந்து இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் values to Varun ECE department 87. ஃபோன் நம்பர் என்னதுன்னா 123456 கொடுத்துட்டு இதை ரன் பண்ணோம்னா ரன் ஆகிடுச்சு. இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கமெண்டை வந்து ரன் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஐடி கிருபா சிஎஸ்சி 92ன்னு இருக்குது. செகண்ட் ரெக்கார்டில் வந்து பரூன் இசி டிபார்ட்மெண்ட் 87 அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஃபோன் நம்பர் காலமும் வந்து டிஃபைன் பண்ணல. அதே வந்து செகண்ட் ரோ பண்ணும்போது காலம் நேம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போது ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணி நாம் ஆட் பண்ண காலத்தை எப்படி வந்து டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆல்டர் டேபிளோட நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ராப் பண்ண போகிறோம். ஏன்னா காலமோட நேம் என்னதுன்னா ஃபோன் நம்பர். இப்போ வந்து அந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிற காலம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ்னு நம்ம கொடுத்தோம்னா
இப்போ பாருங்கள், ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஃபோன் நம்பர் அப்படிங்கிற காலம் கிடையாது. இப்போ வந்து டேபிளை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ட்ராப் டேபிள், நம்ம எந்த டேபிளை வந்து ட்ராப் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிட்டோமா நம்ம. இப்போ வந்து ஷோ டேபிள்ஸ் கமாண்டை வந்து ரன் பண்ணால் நம்மளுடைய டேட்டா பேஸில் எந்த டேபிளும் இருக்காது. இப்போது டேட்டா பேஸை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராப் டேட்டா பேஸோட நேம். இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணால் ரன் ஆகிடுச்சு. இப்போ ஷோ டேட்டா பேஸஸ்னு கமெண்டை ரன் பண்ணால் நம்மளுடைய காலேஜ் அப்படிங்கிற டேட்டா பேஸ் வந்து இருக்காது. இதுதான் எஸ்கியூஎல்ல இருக்கிற பேசிக் queries. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.